ஏப்ரல் 8. தலைப்பு தெரியாததை தெரிந்து கொள்ளுதல். மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். 1 கொரிந்தியர் 2:11. வெளிப்பாடு என்பது ஏதோ புதிய படைப்போ அல்லது கண்டுபிடிப்போ அல்ல. மாறாக வெளிப்படுத்தப்படுகிற வரைக்கும் மனிதர்கள் அறிந்திராத ஒன்றின் வெளிப்பாடாகும். ஊக்கமுள்ள தேடல் மற்றும் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துதல் மூலம் சுவிசேஷத்தில் அடங்கியுள்ள நித்தியமான மாபெரும் சத்தியங்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன. சத்தியத்திற்காக தாழ்மையாக தேடுபவருடைய மனதை தெய்வீக ஆசிரியர் வழிநடத்துகிறார். மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலால் வேதத்தில் உள்ள சத்தியங்கள் அவனுக்கு அறிவிக்கப்படுகின்றன. இவ்வாறு வழிநடத்தப்படுவதை காட்டிலும் அதிக நிச்சயமான ஆற்றல் மிக்க அறிவின் பாதை வேறு எதுவும் இருக்க முடியாது. சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்பதே இரட்சகருடைய வாக்குத்தத்தமாய் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வழங்கப்படுவதன் மூலமாகவே நாம் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்கிறோம். வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. என் முழு இருதயத்தோடும் உம்மை தேடுகிறேன். என்னை உமது கற்பனைகளை விட்டு வழி தப்ப விடாதேயும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் என சங்கீதக்காரன் எழுதுகிறார். மறைத்து வைக்கப்பட்ட பொக்கிஷத்தை தேடுவது போல நாம் சத்தியத்தை தேட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறோம். சத்தியத்திற்காக உண்மையாய் தேடும் நபரின் மனதை தேவன் திறக்கிறார். மேலும் வெளிப்படுத்தப்பட்ட சத்தியங்களை கிரகித்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் அவரை பலப்படுத்துகிறார். வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு கண்களை திறந்தருளும் என சங்கீதக்காரன் கேட்டதின் அர்த்தம் இதுவே. இயேசு கிறிஸ்துவின் மேன்மைகளை குறித்து தெரிந்து கொள்ள ஆத்துமா வாஞ்சிக்கும் போது நித்திய உலகத்தின் மகிமைகளை பற்றி பிடிக்க மனம் செயல்படுத்தப்படுகிறது. தெய்வீக ஆசிரியருடைய உதவியினால் மட்டுமே தேவனுடைய வார்த்தையில் உள்ள சத்தியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். கிறிஸ்துவின் பள்ளியில் நாம் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்க கற்றுக்கொள்கிறோம். ஏனெனில் அங்கே தேவத்துவத்தின் இரகசியங்களை புரிந்து கொள்வதற்கான அறிவு கொடுக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தையை எழுத ஏவினவரே அதை தெளிவாக விளக்குபவராகவும் இருக்கிறார். எளிமையான இயற்கை விதிகளுக்கும் அவர்கள் அன்றாடம் கண்டு கையாண்ட பிரச்சயமான பொருட்களிடத்துக்கும் சத்தியத்தை கேட்டவர்களுடைய கவனத்தை ஈர்த்து கிறிஸ்து தமது போதனைகளை விவரித்தார். இவ்வாறு அவர் அவர்களுடைய மனங்களை இயற்கையிலிருந்து ஆவிக்குரியவைகளுக்கு வழிநடத்தினார். ஆமென்.